ஒரு சில மென்ஸ் அண்ட் உமன்ஸ் தப்பாக இல்லீகலான விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எதிர்ச்சியாக தான் பார்த்தது. அந்த ஃபுட்டேஜெல்லாம் போட மாட்டேன், அவங்க தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம ஒன்றும் தப்பு பண்ண கிடையாது. தப்பு பண்ணுற அவனுங்களே ஒரு தெளிவாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் நேர்மையாக தான் இருக்கிறோம். நாங்கள் என்ன தப்பு பண்ண கிடையாது. 18 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாமே இங்கே தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்னதான்டா மவுசு சொல்கிறேன். வெல்கம் பேக் டு விஏபி வ்ளாக்ஸ். இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. காய்ஸ், இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த இடத்துல உட்காந்து போட்டோம். எனக்கு தெரியாது எத்தனை பேர் ஞாபகம் வச்சுங்க தெரியல. நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்திருக்கீங்க. பழைய விஐபிஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. ஓகே கைஸ், டுடே கான்செப்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தம்பி மியூசிக் போடாதப்பா. எங்கே பாருங்க, இங்கே தான் பின் அடிப்பேன். மியூசிக் போடாதப்பா. நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. ஆமாப்பா, காப்பிரைட் அடிப்பான். நீ போடுற மியூசிக்கில் நடிக்க மாட்டாங்க, கவலைப்படாத. நம்ம வாரம் இந்த ஒரு சீரியஸ் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. என்ன சீரியஸ்னா, அதான் நானும் கேட்குறேன், என்ன சீரியஸ்? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், சின்ன தள்ளுவண்டி கடையாக இருக்கட்டும், ஏதாச்சும் உடுமலைப்பேட்டை. நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர், எந்த ஊருட்டு. நாங்கள் உடுமலைப்பேட்டை. அந்த மாதிரி தான் பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தெரியாது. டாப் 3 ஃபுட்டு, டீ, காளான், அடசட்டு எதுவாக இருந்தாலுமே அதை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. அதுக்காக தான் இந்த சீரியஸ் ஒன்று நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வாரம் போடலான்னு ஒரு ஐடியா. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ போடுறது காமெடிக்காகவும் நீங்கள் என்ஜாயாக இருக்குங்கிறது தான். ஆனால் நீங்கள் அதையுமே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஏன்னு தெரியவில்லை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? வீடியோ நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. அதே மாதிரி இங்கே ஒருத்தர் பாருங்க. இவர் எத்தனை பேருக்கு நான் இருக்குன்னு தெரியல. ஆமாம், இவர் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வருவார். உடம்புல ஃபேமஸுங்க. என்ன நீங்களா? சொல்லவே இல்லைங்க. மாஸ்டர் ஃபேமஸுங்க. ஓகே. இவர் யாருன்னா என்னோட கிளீனர் சக்திவேல். சக்திவேல். மாஸ்டர் உங்கள் பேரை சொல்லவே இல்லை, ஃபர்ஸ்ட்ல சொல்லி. சின்னசாமி. ஏமா சார், அப்போ என்ன சேவ் ஒன்றுமா? கண்ணன் மாஸ்டர் சேவ் ஒன்று. நீங்கள் ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வேஷம், ஆனால் அவங்ககிட்ட உண்மையாக தாண்டா இருந்தேன். அன்னைக்கு நாங்கள் ட்ரைபேட் கூட வாங்கலாமல் இங்கே இருக்க ஜக்கை நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் இன்னைக்கு ட்ரைபேட் இருக்குது. சப்ஸ்கிரைபர் 10,000 பேர்கிட்ட இருக்கிறீங்க. முக்கியமாக இல்லை, இன்னைக்கு 2026 நியூ இயர் திறந்துருச்சு. இந்த நியூ இயர் எல்லாத்துக்கும் எப்படி ஆரம்பிச்சிருக்கு என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் நல்ல விதமாக ஆரம்பிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் மீடியாக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுலேருந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பயந்தாங்க. இன்னுமே அந்த பயம் உங்களுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இந்த நியூ இயருக்கு எங்கள் அப்பா எனக்கு வந்து S23 அல்ட்ரா மொபைல் வந்து எனக்கு இந்த நியூ இயருக்கு எனக்கு கிஃப்டாக பண்ணி, நீ வீடியோ பண்ணுற இந்த மொபைல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படின்னு அவருக்கு அந்த மொபைலோட அந்த ரிவ்யூ இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் எப்படி இந்த மொபைல் போய் வாங்கினாரு என்ன ஏதுன்னு எனக்குமே தெரியாது. திடீர்னு வந்து கொடுத்தாரு. என்னோட பழைய மொபைல் தான் இப்போ அவர் வச்சிருக்காரு. எனக்கு இந்த இது சந்தோஷப்படுறதா இல்லை ஒரு மாதிரி சங்கடப்படுறதா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குது. எங்கள் அப்பா அது 4 கோடு இருக்கும் அந்த மொபைலில். என்னால் அந்த மொபைலில் ஒரு படம் உருப்படியாக பார்க்க முடியாது, ஒரு மாதிரியாகவே இருக்கும். பட் அந்த மொபைல் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு எனக்கு இது போதும், இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புது மொபைல் அது ஒரு என்கிட்ட கொடுத்துட்டு இதாகிருக்காரு. அன்றைக்கி நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வீடியோ எடுக்கும்போது என் பர்த்டே அன்றைக்கி நம்ம எடுத்தோம், 23ஆம் தேதி. இன்றைக்கி இந்த வருஷத்தில் ஒரு 6 மாதம் இருக்குமா, 6 மாதம் முடிஞ்சு 7ஆவது மாதம். 7ஆம் மாதத்தில் என் கையில் S23 அந்த ஒரு 23ங்கிறது ஒரு மாதிரி இதாகி இதுக்கு தேங்க்யூ டாடி, லவ் யூ. இப்போ நம்ம மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரெக்டாக 3 பேக்கரி கிட்ட போக போகிறோம். இதுக்கு நம்ம 3 பேக்கரி போக போகிறோன்னா, டீ அண்ட் காஃபி எங்கே குவான்டிட்டி, குவாலிட்டி, வேல்யூ ஃபார் மணி, இது 3யுமே நம்ம ப்ரியாரிட்டியாக வச்சு எந்த பேக்கரியில் நல்லா இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். பேசிக்காக நான் டீ லவர். அடே டெஸ்ட் பண்ணணும். நீயே முக்கால் டீயை குடிச்சிட்டினா அப்புறம் எது டெஸ்ட் பண்ணணும்? ஆமாம், என்னமா இப்படி பண்றீங்களாமா? இப்போ இந்த டீக்கு எவ்வளோ ரேட்டிங்? இப்போ 5க்கு நான் 3.5. எல்லாத்தையுமே நீ இது பண்ணணும். குவான்டிட்டியாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், வேல்யூ ஃபார் மணி எல்லாத்தையும் சேர்த்தா நான் சொல்கிறேன். நான் 3.5 கொடுப்பேன். எனக்கு குவான்டிட்டி இந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு டீ ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சர்க்கரையாக இருக்கட்டும், டிகாஷன் லெவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவோம், நார்மலாக வந்துட்டு இந்த டயபெட்டிக்ஸ் இதெல்லாம் எல்லாமே ஒருத்தவங்க வந்து டீ சாப்பிட்றா அப்படின்னு. எனக்கு வந்து இங்கே சாய் ஆகாஷில் எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் பார்த்தீங்களா மாஸ்டர் கண்ணன், அவர் நான் கண்ணன் மாஸ்டர் தான் கூப்பிடுவேன். அவர் போட்டு கொடுத்த டீ எனக்கு பிடிச்சிருக்கு. நான் 3.5 கொடுப்பேன்.
டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், குவான்டிட்டி வைஸாக இருக்கட்டும், வேல்யூ ஃபார் மணி. அங்கே காஃபி எவ்வளோ? 20 ருபீஸா? 20 ருபீஸ் 50 ருபீஸ். ஆனால் அந்த மணிக்கு ஏற்ற மாதிரி வேல்யூவாக தான் இருந்துச்சு. காஃபியோட குவான்டிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப திக்னஸ் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு நான் ஒரு 5க்கு நான் 3.9 கொடுப்பேன். சாய் ஆகாஷோட இந்த பேக்கரியோட டீ அண்ட் காஃபிக்கு நான் கொடுக்குற ரேட்டு, நீ டீ கொடுக்குற ரேட்டு 3.5. நான் காஃபி கொடுத்த ரேட்டிங் 3.9. இன்னும் நம்ம இது வந்து ப்ரொமோஷனோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது எங்களோட பர்சனல் இது. ஏன்னா நாங்கள் எப்பயுமே இப்போ ரெகுலராக போகிற பேக்கில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு டீ காஃபி வாங்கி அதோட ரேட்டிங்ஸ் எங்களோட தனிப்பட்ட இது மட்டும் தான். இது ப்ரொமோஷன் இது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை நீங்களும் இங்கே ரெகுலராக வருவீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு உடுமலைப்பேட்டையில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் இங்கே ட்ரை பண்ணோம், எங்களுக்கு டீ பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களோட இதாக இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சந்தோஷமான இதில் வந்துட்டு இருந்தோம். ஒரு கன்றாவே விஷயத்தை பார்த்தேன். காண்டாகுது, எரிச்சலாகுது. இன்னும் சரியான காண்டாயிட்டான். என் தம்பி இல்லவா அப்படித்தான் இருப்பான். அப்படி வந்து கட்டி இது இன்னும் கட்டி முடிக்கல, இன்னும் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒர்க் போயிட்டு இருக்கிற இதில் ஒரு சில மென்ஸ் அண்ட் உமன்ஸ் தப்பாக இல்லீகலான விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மென்ஸ் அண்ட் உமன்ஸ்ன்னு சொல்லும் போதே வந்துட்டு நான் வந்து மாண்டேஜ் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இங்கிட்டிருந்து அந்த அடுத்த பேக்கரி போகிறக்கான ஒரு மாண்டேஜ் மாதிரி ஷூட் பண்ணும் அப்படின்ட்டு இவன் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். இவனுக்கு பின்னாடி நான் இந்த ட்ரைபாடில் பிடிச்சி ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் எதிர்ச்சியாக தான் பார்த்தது. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் போட மாட்டேன். அவங்க தெரிச்சு ஓடுறாங்க. அங்கிட்டு நின்று பண்ணிட்டு எப்படின்னா சண்டைக்கு வர மாதிரி ஒரு மாதிரி நின்று. ஏன்னா பண்ணுறது கேவலமான வேலை. இந்த கேவலமான வேலையை நாங்கள் ஃபுட்டேஜில் வந்துச்சுன்னு நாங்கள் கோவப்பட்டுட்டு அங்கே நின்று முறைச்சிட்டு இன்னும் எங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஒன்றும் போகலாம் கிடையாது, இங்கே நின்றுட்டு இருக்காங்க. விருப்பம் இல்லை. அது வந்து அவங்க பர்சனலா இல்லை அது வந்து தப்பான இது. ஆக்சுவலாக எங்களுக்கு அதை எடுக்கணுமே ஐடியா இல்லை. நாங்கள் 7 மாண்டேஜ் எடுத்து வந்துக்கிட்டு இருந்தோம். இவனுங்க ஊடால குறுக்க வந்து போயிட்டு இருந்தானுங்க. அதை நாங்கள் கவரும் பண்ண கிடையாது. இப்போ நாங்கள் எங்கே இந்த மொபைல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஆப்போசிட்ல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. நாங்களும் அவனுக்கு எடுத்த மாதிரி வீடியோ நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் தப்பு பண்ண கிடையாது. தப்பு பண்ணுற அவனுங்களே ஒரு தெளிவாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் நேர்மையாக தான் இருக்கிறோம். நாங்கள் என்ன தப்பு பண்ண கிடையாது. நாங்கள் அவங்களுக்கு முன்னாடி என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஃபேமிலியாக வர்றதெல்லாம் இங்கிட்டு வந்து கொஞ்சம் அது மாதிரி விஐபிஸ் ஃபேமிலிஸ் யாராச்சும் குழந்தை குட்டியோட இந்த பக்கம் வராதிங்க. மோஸ்ட்லி வராதிங்க. பொள்ளாச்சியோட பொண்ணு அந்த சைடு நேராக போனீங்கனாலே தள்ளி ரோட்லேருந்து அப்படி போய்க்குங்க. இந்த பைபாஸ் போனால் வராதிங்க. இல்லை யாராக இருந்தாலுமே சரி, பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு அவேர்னஸா என்னது அவேர்னஸ் சொல்ற ஒரு அவேர்னஸ்னால ஒரு தகவல் வார்னிங் எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போக வேணாம். ஏன்னா இவங்க அது என்ன அளவு பாரு நின்று எப்படி பார்த்துட்டு இருக்கிறானுங்கன்னு ஏதோ பதுவும் 10 நிமிஷம் என்ன நான் கேமரா திருப்பி விட்டுறோம், மூஞ்சை காட்டி விட்டுருமா. அவனுக்கு பொழப்பு அப்படி அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு பொழப்பு அது அப்படியே போச்சு. நேரமே பொழைக்கலாம், கை கால் இருக்கு, உழைச்சும் பொழைக்கலாம். கை கால் இல்லாமல் சாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காருங்க. ஆனால் இவனுங்க நாங்கள் வேணாம் சொல்ல வரல, இவனை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு நாங்கள் பேக்கரி போவோம். எதுக்கு நாங்கள் இதை பேசுகிறோம்னா, நீங்கள் யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா நைட் டைம் வராதிங்க. ஃபேமிலியாக இருந்தால் மோஸ்ட்லி வராதிங்க. குழந்தை குட்டிலாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. அந்த சைடு போய்க்கோங்க, இந்த சைடு வராதிங்க. அவ்வளோ சொல்கிறேன். ஓகே கேஸ், நாங்கள் பேக்கரி போயிட்டு கண்டிப்பாக வாரேன். கல் எடுக்கிறது தேடுறோம் பாரு. நான் கிடக்குறேன் மயிர், நீ வா. ஓகே கேஸ், நம்ம 2வது பேக்கரிக்கு வந்தாச்சு. டீ அண்ட் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிஏபிஸ் நீங்கள் யாரெல்லாம் ஜனநாயகன்ற தளபதியோட ட்ரெயிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. இருக்காங்கடா இல்லை இல்லை, நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். எதிர்பார்க்கல. சும்மா அதுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் நின்று பேசிட்டு இருந்தாங்க. எந்த பேயில போவோம்ல, பேயில போவான். அந்த கடையில் வந்து அவங்க உள்ளே ஸ்டே பண்ண பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஆடிக்கிட்டு இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவுலி அறிவு இல்லை இல்லை இங்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுவதுப்பா. அப்படிலாம் பண்ணல. நான் இதே லைட் இருக்காடா. அதான் உன்னையெல்லாம் வச்சு சோதா பசங்க வச்சு சேனல் ஆரம்பிச்சேன் தெரியுமா. எஸ்துக்கு செருப்புல அடிக்கணும். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. அதோட நான் எங்க அண்ணனை பத்தி போன வீடியோல நான் சொன்ன டைலாக் போன டீ கடை வீடியோல நான் சொன்னேன். MDS அது வேற MDS பொள்ளாச்சி ரோட்ல எங்கேயோ இருந்துச்சு. அந்த MDSல நான் தான் சொன்னேன். சரி அது கோமாளி படத்துல இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஏன் ஜோக்குங்கிற மாதிரி அவர் எந்திரிச்சு வந்து சோடு கட்டி அடிக்க போறாரு. ஏதோ எங்க அண்ணனை பத்தி பேச நான் கருத்து நான் யாரா அதான் கேட்குறேன். யார் நீ? ரொம்ப உட்கார ஸ்டூல் போட்ட மாதிரி ஒரு மூக்கோட கோகை மாதிரி ஒரு வாயோட விஜய் அண்ணன்பா. விஜய் அண்ணன் நமக்கு மட்டும் அண்ணன் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே அண்ணன்.
ட்ரெய்லர் பார்த்தியா? இது கரெக்ட் விட்டுருக்காருப்பா. ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. அது கேசரியோ அல்வாவோ ஒரு மீன் மஞ்சு தெரியுமா, கிண்டுறது கேசரியோ அல்வாவோ. எங்களுக்காக நாங்கள் பார்ப்போம்டா. போகிறோம். தலைவனுக்கெல்லாம் 51 வயசாச்சுன்னு சொன்னால் எவனும் நம்பவே முடியாது guys. ட்ரெய்லரில் பார்க்குற என்ன லுக்கு, என்ன ஆக்ஷனு, வேற லெவலு தலைவர். ஆனால் 3 வயசு மூடி ஆகலடா. என்னால் குனிஞ்சா நிமிர முடிய மாட்டேங்குது, முதுகோலி எடுத்துக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தின்னா செமிக்க மாட்டேங்குது. டீ கிளாஸ் வாங்கி இந்த சாயா காசில் கொடுத்த உடனே கை கிடுகிடு நடக்குது. தப்பால நினைக்காதீங்க, பாடி அவ்வளோ வீக்காக இருக்கு. அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாமல் உட்கார வச்சுட்டு இருக்கேன்பா. இங்கே பாரு, தலையை தூக்கி நிறுத்துற, அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் அப்படியே இருப்பான். மணி கட்டண்ணே மணி என்ன ஃபோனும் கூட தான் பாருக்கு. ஏன் S23 அல்ட்ரா வந்து ட்ரைபாடில் மாட்டியிருக்கு. guys, நீ டைம் பார்த்துட்டுனா தெரியும். கரெக்டாக 2 ஆஃப் ஆட வரைய வேண்டாம். ஏய் 2:10 மணி 2:10 ஆகுது. நாங்கள் தான் வீடியோ எடுக்கிறதுக்காக டீ கடைக்கு வந்திருக்கோம். பார்த்தா எங்களோட எல்லா பசங்களும் இங்கே டீ கடை தான் இருக்காருங்க. ஓகே, குவான்டிட்டி போன டைம் செக் பண்ணோமா என்னன்னு தெரியல. இதில் வந்து ஆனால் ஃபஸ்ட்டு சாயாசில் நம்மளும் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல. அது வந்து சைஸ் பிரெத் அதிகம், இது லென்த் அதிகம். எப்படி இங்கிலீஷு பயனும் இல்லை. கொண்டா டீயை வாயில வை. டீயை தானே வாயில வைக்க சொன்னேன், வேற ஏதாவது வாயில வைக்க சொன்னேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இது நொரை. சீரியஸாடா, வாயில வைக்கிற நொரை தாண்டா வந்துச்சு. சூடா இருக்கு. டீனா சூடாத்தாடா இருக்கும். கம்முனு நீ. ஐயோ ரிவ்யூ ஆயிட்டான். ரிவ்யூவர் இல்லைப்பா, டீ சூடாக இருக்குது. டிகாஷன் லெவல் வந்து என்ன சொல்கிறது, ஜாஸ்தியாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி மீடியமாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி. சர்க்கரையும் மீடியமாக தான் இருக்குது. சக்கரை கம்மியாக இருக்குதா? சக்கரை கம்மியாக இருக்குது. டிகாஷன் என்ன பண்ணலாம்? டிகாஷன் எல்லாமே வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சாயக்காசில் வந்து எனக்கு எல்லாமே அந்த டீ கடையில் வந்து நான் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது. பாலோட இதெல்லாம் இது பாலோட குவான்டிட்டி தெரியுமில்ல, தனியாக குவான்டிட்டியா? ஐ மீன் பால் இருக்கா, தண்ணி அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இந்த டீ குடிச்ச மாதிரி இல்லை, சுடுதண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. அந்த ஒரு இதெல்லாம் இல்லை, டீ ஃபீல் கொடுக்குது. சரி 5க்கு இதை உனக்கு ரேட்டிங் கொடுப்பேன். 5க்கு இதுக்கு நான் வந்து ஒரு 2.5 கொடுப்பேன். அது ஆமாம், இன்னொன்று சொல்ல மாட்டோம். இது நாங்கள் இப்போ நைட் டைமில் தான் வரனால இந்த பேக்கரி நாங்கள் போகிற பேக்கரி எல்லாமே 24 hours ரன் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் நைட் டைம் போகிறனால நைட்டு வேறு மாஸ்டர் இருப்பாங்க, மார்னிங் வேறு மாஸ்டர் இருப்பாங்க. மாறலாம். நாங்கள் ஆமாம், நான் மார்னிங் கூட டேஸ்ட் நல்லா இருக்கலாம். மேபி அது எங்களுக்கு என்னன்னு தெரியல. நாங்கள் நைட்டு இதை வச்சு நைட்டை வச்சு காரம் பிடிச்சோனே நைட்டு வேற இதை மட்டும் காப்பி தானே குடித்தேன். நீ இன்னும் வேற நிறையா அதே நுற. ஆனால் காய்ஸ் அவனுக்கு சர்க்கரை இல்லை, எனக்கு சர்க்கரை இருக்கு. 2 சர்க்கரை சேர்த்து இதுலேயே போட்டு கிண்டிட்டான்னு நினைக்கிறேன். சர்க்கரை ஓவர் சர்க்கரை காய்ஸ். இது காப்பி தூள் வந்து இது அது கொஞ்சம் மீடியம் தான், ரொம்ப சொல்ல மாதிரி கொஞ்சம் விட்டு தான். ஒரு எப்படி சொல்கிறது, முக்கால்வாசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் முக்கால்வாசி இருக்குது, ஆனால் சர்க்கரை ரொம்ப ஜாஸ்தி. அங்கே பாலோட ரொம்ப தண்ணியெலாம் கிடக்கல, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்கும் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, விட்டு தான். விட்டு எல்லாமே மீடியமான, சக்கரை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களோட ரொம்ப ஜாஸ்தி. இது ரேட்டிங் 5க்கு 2.5. நான் சொல்லும்போது 2.5 தானே அப்படின்னு குடிக்கும் போது நல்லா குடிச்சதுக்கப்புறம் தானே நான் நினச்சா பார்த்தேன் இவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. வாடி 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 வாடி. இன்னொரு பேக்கரி இருக்குது, அந்த பேக்கரி போயிட்டு நாங்கள் ஃபைனல் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். பேஸ் குடிப்பா. இல்லை எனக்கு புரியல. இப்போ எனக்கு குடிக்கிறத வீடியோ எடுத்து போட்டு என்ன காமெடி இருக்க போகுதுன்னு தெரியல. காமெடி பண்ணணும். டைவடி போ, நான் ரோட் இருக்கு பஸ் ஒரு டைவடி. பிஏபிஸ்க்காக நான் பண்ண தயார். நான் இப்போ பண்ணி எனக்கு காயமாயி நான் அடுத்து போட்டேன்னா ஒரு 10 நாளைக்கு வீடியோ வராது. ஒரு அடுத்து நீ ஏன் போட போற? நான் ஏதாச்சும் ஸ்பீக்கரை பார்த்துட்டு விஐபி லாக்ஸ் கப்பல் தான் மாட்டிடுவேன். போகும்போதே எங்கே போறேன்னு கேட்குறியடி, விளங்குமாடி. அப்புறம் போனதுக்கப்புறம் யார்கிட்ட மாமா கேட்க முடியும்? என்ன மாமா முட்டா பேசுறீங்க? என்னடி அம்மு, ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி பேசிட்டியடி. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா இவன் வந்து இந்த சேனல் ஆட்டையை போட்டு உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். 10,000 பேர் நம்ம உட்காந்துருக்கானுங்க, வீடியோ வரலாம் அசியமா கேட்கறாங்க தெரியுமா? சொந்தமா ஆரம்பிக்கிறது சேனல் ஆட்டையை போட்டு கப்பல் பேரும் ஆளை மட்டும் மாத்திடுவேன். இல்லைன்னா இப்படி பாரு, அடி போட்டு உனக்கு கோமாவுக்கு போயிருவியாமா? கோமாவில் நீ ஸ்ரீனிவாசங்கர், நான் ஸ்ரீவலியும் நம்ப வச்சு உடனே வச்சு நான் கப்பல் பாக்ஸ் போடுவேன். எப்படி இருக்கும்?
ஆப்ரேஷன் மைக்கை மாட்டி விடும்போது தெரியல, இப்பதான் தெரியுது. கோமா ஆப்ரேஷன் கூட்டு போயிட்டு அந்த ஆப்ரேஷன் சேர்த்து பண்ணிட்டு அண்ணன்ட்டு வந்து பாசமா மைக்க மாட்டி விடுவா, தோல் வேலை கை வச்சுட்டு கட்டியெல்லாம் பிடிக்கவும் எனக்கு தெரியல, பாசத்துல கட்டி பிடிக்கிறான்னு நினைச்சேன். இந்த நாசமா படவே பாசத்துல இல்லை, ஒரு வேஷத்துல ஒரு வேற ஒரு ஆசையில எனக்கு கட்டி பிடிச்சு கிடக்கு. பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா. மூணாவது டீ, மூணாவது காஃபி ஆன் த வே. வேணாண்டா, வேணாமா? எனக்கு இதே ஒரு மாதிரி வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குடா சீரியஸா. ஆக்சுவலாக டீ காஃபி எங்களுக்கு பிடிக்கும் தான். டீனாலே எங்களுக்குலாம் எப்படி சொல்றது, எங்கள் உடம்புலாம் ரத்தத்தில் ஆனதா குடிச்சா வாழ்ந்த ஒரு உடம்புடா இது. இந்த உடம்பெல்லாம் புரோட்டா சால்னா டீ, இதனால சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்தது. டக்கு டக்குன்னு டீ குடிக்கும் வயிறு போது கலக்குதுடா. இந்த போ புதற அப்படிதான் இருக்கு. போயிட்டு வந்துருக்கு போடா டேய். கொண்டு வருது டீ காஃபி, இதில் ஆட்ட வேற. இல்லப்பா, நடந்து வந்தார் குருட்டு முதலி இடிச்சுக்கிட்டு நடந்து வந்தா ஒரு மாதிரி வயிற்ற கலக்குதுப்பா. வயிற்ற கக்குதா? வயிற்ற கக்கலடா, வயிற்ற கலக்குதுங்கிறேன்டா. இதோட குவான்டிட்டி 3வது பேக்கரி. ஆக்சுவலாக எம்டிஎஸ்ல கொடுத்த அதே சேம் கிளாஸ் தான், ஆனால் என்ன நுர ஜாஸ்தியாக இருக்கு. தெரியுதா உனக்கு? ஸோ வா, ஒன்றும் இல்லை, அங்கே இருட்டாக தான் இருக்குது, புதர் இருக்குது. போயிட்டு வந்தது மனந்தண்டை பற்றியா? மனந்தண்டை முக்கியம். நான் பேக்கில் தண்ணி கூட வாங்கி தரேன், தண்ணி கூட கேட்டு வாங்கி தரேன். புதரில் இதுக்குடா தண்ணி. எங்கள் தாத்தாலாம் தண்ணியாடா யூஸ் பண்ணாரு. ஃபாரஸ்ட்லயே வாட்டர் ப்ராப்ளம். 4 இலைய பறிச்சு வேலையை முடிச்சு விட்டேன். அதுல 2 செந்தட்டி போல இருக்கு. அரிப்பியலடா, அது வேலையை காமிச்சிருச்சு. அப்படியே அது கணக்கண தீ பிடிக்கிற மாதிரி பரவுதுடா. அப்படியே உங்களுக்கு வயிற்ற கலக்குதுன்னா எங்கள்கிட்ட கோவத்தை வர முடியாது. உங்களுக்கு கலக்குனதுக்கெல்லாம் ஏன் சைஸாக நிற்கிற, அடக்கி நிற்கிறியா? வரக்கூடாதுன்னு காலை கொடுத்து எக்ஸ் போட்டிருக்கேன் அவனுக்கு. ஓகே, காஃபி காஃபி என்னங்க மறந்து போச்சு. சேம் 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 அதே சேம். காஃபிலாம் நல்லா இருக்கு, பட் சர்க்கரை ஜாஸ்தி. சக்கரை ஜாஸ்தி. டீ தூள் டிக்காசன் இருக்கு தெரியுமா? டீ குடிச்ச அந்த இதே இல்லை, சுடுதண்ணி எனக்கு அந்த ஃபீல் தான் கொடுக்குது. கைஸ் சர்க்கரை ஜாஸ்தி கைஸ். குவான்டிட்டியுமே குவாலிட்டியுமே கொஞ்சம் விட்டு தான், ஆனால் சர்க்கரை ஜாஸ்தி. எனக்கு எம்டிஎஸ்ஸை குடிச்சு இதை குடிச்சு ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு எம்டிஎஸ்க்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுது. எம்டிஎஸ்ல எனக்கு இந்த பால் இருக்கு தெரியுமா, இந்த பாலோட இது வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஒரு தண்ணியில் அந்த ஒரு ஃபீல் எனக்கு இது கொடுக்குது. பால் 80%, தண்ணி 20% மாதிரி இருக்குதா? 50-50 அங்கே எனக்கு அந்த இது வித்தியாசம் தெரியல. ஒரு இது குடிச்சிட்டு இங்கே வந்து எனக்கு காஃபி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஆனால் சர்க்கரை ஜாஸ்தி. சக்கரை ஜாஸ்தி இதுமா சேம் எம்டிஎஸ்ல குடிச்ச மாதிரி தான் இருக்குது. உனக்கு எவ்வளோ கொடுப்பேன்? எனக்கு எவ்வளோ? சாரிப்பா, நீ முதல் தொழிலுக்கு போயிட்டு இருந்தியா, அதனால தான் கேட்டுட்டேன். சரி சொல்லு. 1.5. 1.5 எனக்கு சேம் தான். எம்டிஎஸ்ல இது சேம் தான். எனக்கு அதே 2.5 கொடுக்குறியா? 2.5 நான் கொடுத்தேன். நான் 2 தான். 2 கைஸ் 2. ஆமாம். ஓகே, ஓவர் ரிசோர்ட்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய் ஆகாஷ் பேக்கரி. எங்களுக்கு எங்கள் 2 தனிப்பட்ட முறையில் பிடிச்சது. உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களோட இது நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், அவங்க காலை நைட்டு மாஸ்டர் மாறிட்டே இருப்பாங்க. நீங்கள் காலை வந்து போட்டு குடிச்சிட்டு நல்லாயிருக்கு எங்கள் கமெண்ட் வந்து கத்திட்டு இருக்காதீங்க. நாங்கள் வந்து நைட் டைமில் ஓகே இரு. இந்த சீரியஸ்க்கு பேர் இல்லை, சீரியஸாக வச்சு தள்ளுப்பா. ஒருத்த கக்கா போகிறேன்னு வச்சு தாம்பர பாட்டு இருக்குது. உட்கார், நீ உட்கார். உட்காரதில்ல, நீ இப்போ பேசுப்பா. ஓ வீடியோ ப்ளே ஆகலை ப்ரோ. இந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோட வின்னர் ஆமாம். ஓவரால் ரேட்டிங் என்னடா சொல்ல வருது, முன்ன யூடியூப் வச்சா தெரியும். யூடியூப்ல யூடியூபே வச்சிருக்க மாதிரி வச்சுட்டு இருக்கேன். அதே ஸோ வின்னர் சாய் ஆகாஷ் தான். எங்களோட வீடியோவில் எங்களோட ரேட்டிங் பார்த்து சாய் ஆகாஷ் தான் வின்னர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நான் அடுத்தடுத்து என்ன ஃபுட்டு போடலாம் உங்களுக்கு தான் ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டு சாப்பிட்லாம், கோழி முட்டை ஓடலாங்கிற மாதிரி ஃபுட்டு போடலாம். அதை கமெண்ட் பண்ணுங்க. பில்லு கொடுத்து வந்து பார்க்குறேன். இந்த S23 அல்ட்ரா வாங்கிருச்சுன்னு அவன் மண்டா மட்டும் பாருங்க. ஐ கமான் கோஆப்ரேட். என்னடா இந்த ஆடு ஆடுது? ஒரு வேளை நிலா சுத்துறனாலேயே இருக்குமோ? என்னப்பா ஃபோனில் இட்லி வச்சிருக்க? ஃபோனில் இட்லி வச்சிருக்க? கம்முன்னுடா ஒரு நிமிஷம். பாரு என்ன ஆட்டம் ஆடுறான் பாரு. உனக்கு வராது இல்லை. நீ இருடா. இங்க பாரு. ஐயோ
ஏய் சென்டா கீழே கொண்டா இருடா மூடிட்டு இடி இடிக்குதா இடி இடிக்குதா இல்லடா நிலா சுத்துறனால தான்டா என் மேல மிஸ்டேக் இல்லடா நிலா சுத்துதுல இல்ல அவ்வளவுதான் இன்னைக்கு எடுக்க மாட்டேன். இல்லடா எங்க பாரு இங்க ஒரு நிமிஷம் பாருடா என்னடா நிலாவை காணோம் அட கருவம் மேகம் தம்பி இந்த மேகத்தினால தான் நிலா இதாயிருச்சு இல்லைனா கிழிச்சிருப்போம் ஒரே கிளியா. மூடிட்டு போடா டே போறாம உனக்கு எங்கடா காணோம் மேகம் வெளியே போவானா மாட்டான் இங்கே எங்கே தான்டா நிலா இருக்கான் எங்கிட்டே ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்டா ஏய் சாமி இன்னைக்கு வர மாட்டான், நான் கிளம்புறேன். டே வந்துருச்சுடா மேலையா கீழையா?